உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் ப்ளஸ் ராகு பகவான் யோகத்தை தரக்கூடிய ராகு பகவான், புத்திசாலித்தனமும் வித்தைக்கு அதிபதியாகப்பட்ட புதன் பகவானும் உங்களது ராசியினுடைய அதிபதியினுடன் ராகு இணைந்து 10ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய செயல் ஆற்றலையும் செயல்திறனையும் செய்யக்கூடிய வேலையும் தொழிலையும் பெரிய இலக்குகள் உண்டாக்கக்கூடிய விபரீத ராஜயோக அமைப்பு உண்டாக்கக்கூடிய அமைப்பு இது. இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக உங்களது வாழ்க்கையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பலன், அதாவது புதன் ப்ளஸ் ராகு பகவான், இந்த ராகு பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலங்கள் 19 நாட்கள். இது 7ஆம் தேதி மார்ச் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து 26ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு நீடிக்கும். அப்போது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள், குறிப்பாக தொழில், அந்த தொழில் ரீதியில் பலவித இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கலாம். மிதுனராசி அன்பர்கள் மாதிரி கடந்த 5 வருஷமாக இழப்புகளை சந்தித்தவங்க வேறு யாருமே இல்லை. ஒன்று போனால் ஒன்று. பல பேர் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. குடும்ப ரீதியில், விபத்துகள் சார்ந்த ரீதியில், மருத்துவச்சர சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் குறிப்பாக சிலருக்கு திருமண ரீதியில் வாழ்க்கை குடும்பமே சிதறி போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தோம். மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க. அப்போ அந்த தொழிலில் நடந்த சரிவுகளால் இன்னைக்கு கடன் சுமைகளை அடைஞ்சி அதனுடைய விளைவுகள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுறோமே என்ற அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இன்னைக்கு வரைக்கும் நாம் சம்பாரித்து வச்ச பேர் புகழ், அந்த மதிப்பு மரியாதையை இழந்துருவோமோன்ற இனம் புரியாத பயம், இதனால் நைட் 10, 12, 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் தூக்கம் இல்லாத அளவுக்கு பலவித சிந்தனைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க. அப்போது இந்த தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கணும். கடந்த காலகட்டங்களில் அந்த பார்ட்னர்ஷிப் கூட இருந்தவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. எல்லாருமே சுயநலமாக யோசித்து உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி அவங்களுடைய நல்ல மேன்மைகளை அவங்க அடைச்சாங்கன்னு தான் சொல்லலாமே தவிர அவங்க சுயநலத்துக்காக பாதிக்கப்பட்டது நீங்கள். இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நீங்கா கடன் அளவுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் நிற்கிறீங்க. அப்போது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா ஏதாவது ஒரு திடீர் மாற்றங்களும் திடீர் யோகங்களும் கைக்கூடி வந்தால் மட்டும்தான் அந்த மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும். இதே கடவுளே கொடுத்த ஒரு நேரம். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு ப்ளஸ் புதன், உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அவர் அந்த இடத்துல உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். அப்போது அவர் உங்களுக்கு அந்தஸ்து, மரியாதை, சொத்துக்கள், பல பேர் சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு லோன் கிடைச்சது, அந்த லோனை வச்சு நாம் பரவாயில்ல யதார்த்தமாக கிடைச்சிடுச்சு, இதை வச்சு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்ட்டு நீங்கள் ஒன்று நினச்சி ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ அதை ஆரம்பித்த நேரத்திலே தேவையில்லாத சிக்கல்களால் அப்படியே பிரேக் ஆகி நின்று இருக்கும். இதனால் இன்றைக்கி எதெல்லாம் என்னென்ன எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் இதை சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை நெருங்கி வந்து விலைக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்போ நம்ம இழந்துருவோமோன்ற நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அதனால் கவலைகள் வேண்டாம். எதையும் இழக்க வேண்டிய அவசியங்கள் இங்கே இல்லை. மீண்டும் நீங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு காலமாக தான் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் முயற்சியை பலப்படுத்துங்க. திடீர் மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த இடம் தான் அந்த 4ஆம் இடம். அந்த அந்தஸ்து மரியாதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. மீண்டும் உங்களுடைய சொத்துக்கள் இதையும் தாண்டி உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் சூரிய பகவான் தான். இவர் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சியினுடைய
அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக குரு பகவானது பார்வை உங்களது 3ஆம் வீட்டையும் பார்க்குது. அதையும் தாண்டி உங்களது பஞ்சமஸ்தானத்தை 180 டிகிரியில் டைரெக்டாக பார்க்கிறார். அப்போ அவரது பார்வை அங்கே விழும் பொழுது நினைச்சதை முடிப்பீங்க. நினைச்ச காரியங்கள் அதிர்ஷ்டங்களும் அதையும் தாண்டி உங்களுடைய லட்சியங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அப்போது சரியாக பயன்படுத்தினால் போதும். நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் அடுத்தடுத்த முயற்சிகள் எடுங்க. 100% நீங்கள் தொழில் ரீதியில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் நடந்த இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் ஏன் தோல்விகளையும் நினச்சி அந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் இந்த பாசிட்டிவான நேரத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2024 அடுத்தடுத்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது 100 ஸ்டெப்பாக மாறக்கூடிய அருமையான காலமாக இது உங்களுக்கு அமையும். இன்னும் வேலையில் பலவித மன உளைச்சலுக்கு ஆளானவங்க மிதுனராசி அன்பர்கள் தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 10ல் இருந்த குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே சந்திச்சிட்டீங்க. பல பேருக்கு பறிபோயிடுச்சு வேலை. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. சிலருக்கு அந்த வேலையில் பயங்கரமான சிக்கல்கள் இருந்தும் எதிர்நீச்சல் போட்டு சமாளித்து செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருந்திருக்கும். அதையும் எதிர்நீச்சல் போட்டு சரி செய்திருப்பீங்க. வீண் பழிகள் உங்கள் மேலே விழுந்ததுனால வந்த ப்ரொமோஷன் கூட நிலுவையில் நிற்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருந்திருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் இந்த அற்புதமான அமைப்பு, இந்த யோகம் அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனும் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஏன் நீங்கள் நினைச்சது முடிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமையும். சுகஸ்தானம் அந்த புதன் அவர் சுயமாக அவருடைய வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் பலவித மன உளைச்சல் சந்திச்சீங்க, வேதனைகளை சந்திச்சீங்க. ஏன் வாழ்க்கையில குடும்பமே செதறி போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சீங்க. இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்க மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமா அமையும். பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்து வாழுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையில சேர்ந்து வாழ்ந்து சாதிக்கிறது எவ்வளவோ இருக்குது. அதனால் பிரித்து வாழ்கிறத எதிர்த்து நிற்பீங்க. அதனால் மீண்டும் பேசி ரீஎன்ட்ரி உருவாக்குவீங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கி நிறைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மற்றவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கும். உங்களுக்கு அது சரிவுகளையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்கும். தேவையில்லாத கடன் சுமைகளையும், ஏன் நிறைய பேர் செலவு பண்ண பணத்தையும் என்னால் எடுக்க முடியல, கடனாளி ஆளாயிட்டேன், இப்போ இதை விட்டு எப்படி நான் வெளியில் வரப்போகிறேன்னு தெரியல என்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அதை விட்டு மீண்டும் வெளியில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்ல, குறிப்பாக டெம்பரவரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் பர்மனெண்ட் ஆகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளி வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய அற்புத மேன்மைகள் உண்டாகும். பணம் கட்டினேன், ஆனால் கட்டின பணமும் கைக்கு வரல, வெளிநாடும் போக முடியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். முயற்சி எடுங்க, 100% வெற்றி அளிக்கும். ஏன்னா உங்களது ராசியினுடைய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களது 7ஆம் வீட்டில் விழுறதுனால தொலைத்தொடர்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அடுத்து இந்த 7ஆம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். கடந்த காலகட்டங்களில் 5ல் இருந்த கேதுவால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே டிராப் ஆயிடுச்சு. எதுவுமே உங்களுக்கு கைக்கூடி வரல, எதுவுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. இதனால் மன உளைச்சல் ஆச்சு. திருமண வாய்ப்புகள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நெருங்கி போய் விலகி போனீங்க. ஆனால் தோல்விகளை சந்தித்து அவமானங்களை சந்திக்கும் போது அவ்வளோ வேதனைகள் இருந்தது. அந்த வேதனைகள் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதமாக இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அது நடக்கும். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். அது மட்டுமல்ல, திருமணமாகி குறுகிய காலகட்டங்களிலேயே கணவன் மனைவி பிரிஞ்சு நிற்கக்கூடிய சூழலை சந்தித்த உங்களுக்கு 5ல் இருந்த கேதுவாலையும் ப்ளஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் 10ல் இருந்த குரு பகவானாலையும், அப்போது அந்த பிரச்சனைகள் மீண்டும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். 3வது நபர்கள், குறிப்பாக நீங்கள் கட்டின இடத்தில் உங்களுக்கு திருமணம் ஆன இடத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சைடில் இருக்கக்கூடிய உங்களால் ஒரு நெகட்டிவ் தாட், உங்கள் மேலே இனம் புரியாத ஒரு வெறுப்போ இல்லை விரோதமோ
ஏதோ ஒன்று வாழ விடாத அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு திருமணமாகி புத்திரபாகியமே எனக்கு கிடைக்கல, கடந்த 2 வருஷமாக அதற்குண்டான வாய்ப்புகளை எதுவுமே எனக்கு அமையல நினச்சவங்களுக்கு 5இல் இருந்த கேது உங்களுக்கு பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்து வீட்டிற்கு வந்துட்டாங்க. புத்திரஸ்தானத்தில் இருந்த பாதிப்பு நீங்கி அருமையான வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை இப்போ டைரக்டாக அங்கே விழுது. கடந்த காலகட்டங்களில் குருவாகல லாக்கான ராகுவால லாக்கான குரு பகவானால் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை சரியாக பயன்படுத்தினால் நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களிலும் சரி, பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரி நீங்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு அமையும், கிடைக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மட்டுமல்ல, உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேலும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியிலையும் சரி, அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் இருந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பார்வையால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஒரு புறம் திருமணம் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண மேன்மைகள் அமைஞ்சிடும், மறுபுறம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளும் கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். திருமண வயதிற்குட்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்களும் அவங்களுக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்து திருமண வாய்ப்பு அமையலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும். கவலைகள் வேண்டாம். ஏன்னா குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது இல்லையா? அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுடைய வைராகியம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வீரியத்தினால இறங்கி எந்த வேலையும் முடிக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, கான்டாக்ட் நட்பு அந்த இடம்தான். அப்போது தொலைத்தொடர்பில் இருந்து உங்களுடைய லிங்க் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய முயற்சியால் பல வேலைப்பாடுகளை அழகாக முடித்து தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பாதிப்புகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு சார்ந்த இடத்துலையும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். பேக் பெயின், பின்னாடி முதுகு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பாதிப்புகள் இருந்திருக்கும். சிலருக்கு மூட்டு ரீதியிலையும் பாதிப்புகள், குறிப்பாக அந்த ஜவ்வு எங்கெங்கே மூட்டு இருக்கோ அந்த இடத்துல ஜவ்வு சார்ந்த ரீதியில் பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் இந்த தருணங்களில் எப்பேற்பட்ட மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு நல்ல சந்தோஷ நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். குறிப்பாக நான் வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, வாங்கின வீட்டுக்கு உண்டான மேன்மைகளை அமைக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏற்கனவே கட்டி பாதியில் நிற்கக்கூடிய வீட்டிற்கு மீண்டும் உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்து ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம் நீங்கள் நினைக்கலாம். அது மட்டும் அல்ல, உங்களது வாழ்க்கையில் நம்பி மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக உதவணும்னு நினச்சி கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வராமல் இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை உருவாகி இதனுடைய விளைவுகள் தேவையில்லாத மனக்கசப்புகளும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல பேர் எல்லா விதத்திலையும் சலிப்பு சங்கடங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த நிலையிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய பாக்கியம் இந்த தருணத்தில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஆக நட்பு ரீதியிலையும் சரி, சொந்த பந்த ரீதியிலையும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சில சலிப்பு சங்கடங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க, நல்ல வளர்ச்சியை அடைய போறீங்க, முன்னேற்றங்களை சார்ந்து நிற்க போறீங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கைக்கு கிடைச்ச அற்புதமான வரமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு. திசா புத்திகள் மட்டும் அல்லாம சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள், அந்த சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எத்தனை பெற்றிருக்கு இந்த கிரகங்கள் பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்தீங்கன்னா 100% வெற்றிகள் அடைவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்ல இலக்கு அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பி உங்களது
ஜாதக பலனை தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு நீங்கள் எதையும் செய்தீர்கள்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை அளிக்கும். ஆக மிதுன ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.